அண்மை செய்தி. நெற்குன்றம் பகுதியில் 3 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாயை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நாய் மற்ற சில நாய்களையும் கடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவற்றையும் பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை பிறப்புறப்பில் கடித்து குதறிய தெருநாய் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைகிறார். ஜெய்ஹரிஷ், முழுமையான விவரங்களை வழங்கல. வணக்கம் கௌதமி. நெற்குன்றம் பகுதியில் சிறுவனை கடித்து ரத்தக்கரையுடன் சுற்றி வந்த நாயை மாநகராட்சி ஊழியர்கள் அங்கிருந்து பிடித்து அகற்றியுள்ளனர். நாய் கடித்து 3 வயது சிறுவனுக்கு மருத்துவமனையில் தற்போது தொடர்ந்து சிகிச்சையானதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. நெற்குன்றத்தில் 3 வயது சிறுவனை கடித்த நாயை மாநகராட்சி ஊழியர்கள் அங்கிருந்து அகற்றியுள்ளனர். சென்னை மாநகராட்சி வலசரவாக்கம் உள்ள நெற்குன்றம் 148வது ஜெயராம் நகர் 2வது திருப்பகுதியை சேர்ந்த பிரபு மீனா தம்பதி ஒரு கூலி தொழிலாளர் இவரது மகன் 3 வயது குழந்தை முகேஷ் வீட்டின் அருகே நேற்று மாலை விளையாடி கொண்டிருந்த போது இந்த பகுதியில் சுற்றித் இருந்த நாய் ஒன்று அவரை உடலின் பல பகுதிகள், தொடை உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் கடித்ததில் பலத்த காயம் அடைந்து அவர் அலறல் சத்தமிட்டுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தொடர்ந்து அவரை அங்கிருந்த நாயை விரட்டிவிட்டு அதை மீட்டு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு சிகிச்சைகள் முடிந்து தற்போது அவர் மருத்துவமனையில் எழும்பூரில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அங்கிருந்து தற்போது நேற்று முதலே அந்த நாய் ரத்த கரைகளுடன் சுற்றித் திரிந்தது. இன்று காலை இதே நிலையிலும் அது வெறிப்பிடித்து சுற்றித் திரிவதாக அந்த பகுதிவாசிகள் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சுற்றித் திரிந்த நாயை மாநகராட்சி ஊழியரின் உதவியுடன் நாய் வலையின் உதவியுடன் அதனை பிடித்து அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். மேலும் இதே பகுதியில் இந்த நாய் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிந்ததாகவும் அதனையும் இந்த நாய் கடித்துள்ளதாலும் அதற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த நாய்களையும் அகற்ற வேண்டும், இல்லை அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.